ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது நியூஸ் பார்க்க போறோம். அது என்ன நியூஸ் அப்படின்னா, நம்பவே முடியலையேப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ். அது என்ன நியூஸ் அப்படின்னு சொன்னா, நம்ம காவேரி இன்ஜினை வந்து தேஜஸ் பிளைட்ல செட் பண்ண போறாங்க. அப்படி தேஜஸ் பிளைட்ல வந்து காவேரி இன்ஜினை புதுசா செட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ண போறதா டிஆர்டிஓல இருந்து ராஜலட்சுமிங்கிற அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த காவேரி இன்ஜின் வந்து ஏற்கனவே த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் வெஹிக்கிள் கட்டாக்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை வந்து நிறுத்தி வச்சு நம்ம GE-F404 என்ஜினை வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம GE-F04 என்ஜின் வந்து தொடர்ந்து டிலே ஆயிட்டே இருக்கு. அது அப்படி இருந்தா நம்மளுடைய விமானப்படைக்கு தேவையான விமான என்ஜின்கள் வந்து ரொம்ப தாமதமா கிடைக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி சாப்ரான் கூட ஒரு டீல் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த டீல் படி நம்ம வந்து ஒரு AMCA-க்கான என்ஜினை வந்து மேக் பண்ண போறதா வந்து சொல்றாங்க. அதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சு அதுக்கான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டதா சொல்றாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம காவேரி இன்ஜின் ரஷ்யால பிளைட் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுது. அது என்ன கண்டிஷன், என்ன ரிசல்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எதுவும் அதிகமா வெளிவரல. பட் ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து முடிச்சிருச்சு, வெற்றிகரமா முடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது முடிச்சு இப்ப வந்து காவேரி இன்ஜினை வந்து தேஜஸ் MK-1A அப்படிங்கிற பிளைட் நம்மளுடைய பிளைட்லயே வந்து அதை செட் பண்ணி டெஸ்ட் பண்ண போறதாகவும் சொல்றாங்க. அதுல ஆஃப்டர் பர்னர் வந்து நம்ம இஸ்ரோ வந்து மேக் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த என்ஜினை வந்து நம்ம தேஜஸ் பிளைட்ல வந்து செட் பண்ணி வெற்றிகரமா அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம GE-F40 என்ஜினுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலங்களில் நாமளே வந்து நமக்கு தேவையான என்ஜின்ஸையும் மேக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பிளைட் வடிவமைப்பு பிளைட் இதுல எல்லாம் வந்து சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். HAL வந்து அதை தரமா பண்றாங்க. இப்போ வந்து அடுத்த கட்டமா தனியார் முதலீடும் பிரைவேட் செக்டாரும் உள்ள வர கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுத்திருக்கு. இப்ப L&T இந்த மாதிரியான கோத்ரேஜ் இந்த மாதிரியான பிரைவேட் செக்டார்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. சோ வந்து இந்த காவேரி இன்ஜினுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டீம் வந்து வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கறது வந்து தெரியுது. ரஷ்யால அந்த இன்ஜின் வந்து டெஸ்ட் மட்டும்தான் பண்ணாங்களா அல்லது இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. போக போக தான் தெரியும். இந்த ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.